பிஸ்னஸ்லாம் தோற்று போயிட்டோம், நமக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், தோற்று போனையா, மறுபடியும் எழும்பு, நான் உன் கரத்தின் கிரியை ஆஸ்வதிக்க போகிறேன். கர்த்தர் நீங்கள் கைட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆஸ்வதிக்க போகிறார். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ மறுபடியும் கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். நீங்கள் தோற்று போனோம், விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் எழும்பு. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் 70 தரம் எழுந்திருப்பான். எழுந்திரு இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் நிச்சயமாக இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை திறப்பார். கர்த்தர் உனக்காக கதவுகளை திறக்கிற தேவன், கர்த்தர் உனக்காக ஆசீர்வாதங்களை திறக்கிற தேவன். நீ தொடுவதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உனக்கு விரோதமாக எழும்பி உன் பிஸ்னஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு சொல்லி நினைத்தவங்களெல்லாம் கர்த்தர் மடங்கடிக்கிறவராக இருக்கிறார். சில நேரம் உன் பிஸ்னஸ்க்கு விரோதமாக சூனியம் வச்சு எனக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீ நினைக்கலாம். கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு அந்த சூனியங்களை எந்த காரியமும் கர்த்தர் உடைத்து அது ஒன்றுமில்லாமல் ஆக்கி கர்த்தர் மறுபடியும் எழுப்ப போகிறார். இனி உனக்கு விரோதமாக யார் எது செய்தாலும் அது வாய்க்காது. உனக்கு விரோதமாகவோ நீ பண்ற பிசினஸ்க்கு விரோதமாகவோ எது செய்தாலும் வாய்க்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் எழும்பு, தைரியமாக எழும்பு, இயேசுவின் நாமத்தில் எழும்பு. உன் பிசினஸ் கர்த்தர் மறுபடியும் துளிர்க்க செய்ய போகிறார். மறுபடியும் கர்த்தர் நீ இழந்து போன ஸ்தானத்தில் மறுபடியும் நிலைநிறுத்த போகிறார். உன் பேரை கர்த்தருடைய ஆவியானவர் பெருமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா.